ஹலோ வணக்கம். கலையின் காமெடியில் இன்று நீங்கள் ரொம்ப மன உளைச்சலாக இருக்குதுன்னு சொன்னீங்களே, அப்படி மன உளைச்சலாக இருக்கும்போது என்ன செய்வீங்க? நான் கோயிலுக்கு போயிடுவேன். வெரி குட், நல்ல பழக்கம். அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு தியானம் பண்ணுவீங்களா? சேச்சே, அங்கே வெளியில் எல்லாரும் விட்டுட்டு போயிருக்காங்கல்ல, அந்த செருப்பு எல்லாத்தையும் கண்ணாமுன்னான்னு களைச்சி போட்டுருவேன். அப்புறம் கோயிலுக்குள்ளே போயிட்டு திருப்பி வந்து அவங்க அந்த செருப்பை தேடுவாங்க பாருங்கள். அப்போ அவங்க படுற மன உளைச்சலை பார்த்தா என் ஸ்ட்ரெஸ்ஸெலாம் காணாமல் போயிடும். ஜாலியாக வீட்டுக்கு வந்துடுவேன். ஒரு கணவன் மனைவி. என்னங்க, காரணம் இல்லாமல் குடிக்க மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ ஏன் குடிச்சிட்டு வந்திருக்கீங்க? வெயில் காலமாக இல்லையாடி? ஃப்ரிட்ஜில் தண்ணி ஊற்றி வைக்க பாட்டிலே இல்லைன்னு நீ வேற சொல்லிகிட்டே இருந்த. அதுக்கு தான். 2 பேர் பக்கத்து வீட்டுக்காரங்க இருந்தாங்க. ஒரு நாள் ஒருத்தர், சார், உங்கள்கிட்ட நீங்கள் தான் நிறைய புக்கு வச்சுருக்கீங்களே, ஒரு புஸ்தகம் கொடுங்களேன் சார், படிச்சுட்டு வந்து தரேன். அதெல்லாம் முடியாது, இங்கேயே என் வீட்லேயே படிக்கிறதா இருந்தால் தரேன். அவர் திரும்பி போயிட்டார். கொஞ்ச நாள் கழித்து பக்கத்து வீட்டுக்காரர் வந்து, சார், உங்கள் கடப்பாரி ஒரு நாளைக்கு 20 கொடுங்களேன். சார், நீங்கள் என் தோட்டத்திலே தோன்றதா இருந்தால் என் கடப்பாரியை தரேன், இல்லைன்னா கிடையாது. ஒரு பொண்ணு அவங்க மாமா கிட்ட, மாமா, உப்புமா தான் நல்லா இருக்கே, அப்புறம் இந்த ஆம்பளைங்க யாருமே உப்புமா பிடிக்க மாட்டேங்குதுன்னே சொல்கிறாங்களே, எதுக்கு மாமா? அது ஒன்றும் இல்லைம்மா, பொண்டாட்டி கஷ்டப்படாமல் ஈஸியாக கிண்டி கொடுத்துட்றாளேன்ற காண்டு தான். முன்னையெல்லாம் சொந்தக்காரங்களுக்குள்ளே மனஸ்தாபம்னா வீட்டு விசேஷத்துக்கு போயிட்டு சாப்பிடாமல் வந்துடுவாங்க. இப்போல்லாம் வாட்ஸ்அப் குரூப்பை விட்டு விலகிடுறாங்க. அட ஆமாம்ல, சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.